வணக்கம். 2025 2026 விசுவாவசு வருடம் ஆண்டு பலன். இந்த ஆண்டின் தேவதை ஹிரண்யகர்ப்பர். விசுவாவசு வருடம் தமிழ் ஆண்டின் 39வது வருடமாகும். இவ்வருடத்தில் சூரியன் ராஜா, சேனாதிபதி, அர்க்காதிபதி, மேகாதிபதி என்ற அந்தஸ்தை பெறுகிறார். சந்திரன் மந்திரியாகவும், குரு பகவான் சஸ்யாதிபதியாகவும், செவ்வாய் தானியாதிபதியாகவும், சனி ரசாதிபதியாகவும், புதன் நிரசாதிபதியாகவும், வருட தேவதை ஹிரண்யகர்ப்பராகவும் பணியாற்றுகின்றனர். மழை விவரம். விந்திய பர்வதத்தில் தெற்கில் நீலமேகம் உற்பத்தியாகி 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் 2 மரக்கால் அளவு மழை பெய்யும். 10 மடங்கு கடலிலும் 6 மடங்கு மலைகளிலும் 4 மடங்கு பூமியிலும் மழை பெய்யும் இந்த ஆண்டு. ஆதாய விபரம். இந்த ஆண்டில் மேச ராசி, விருச்சக ராசி இருவருக்கும் ஆதாயம் 2, விரயம் 14. ஆதாயத்தை விட விரயம் அதிகமாகும். ரிஷபம், துலாம் 11 ஆதாயம், 5 விரயம். மிதுனம், கன்னி 14 ஆதாயம், 2 விரயம். கடகராசி 14 ஆதாயம், 8 விரயம். சிம்ம ராசி 11 ஆதாயம், 11 விரயம். தனுசு, மீன ராசி 5 ஆதாயம், 5 விரயம். மகரம், கும்பராசி 8 ஆதாயம், 14 விரயம். ஆக 65 ஆதாயம், 59 விரயம் இவ்வாண்டில் நடைபெறும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 மாதங்களுக்கு ஒரு முறை கந்தாய பலன் நடைபெறும். சித்திரை முதல் ஆடி வரை 1, ஆவணி முதல் கார்த்திகை வரை 2, மார்கழி முதல் பங்குனி வரை 3. இதில் எண்களில் வரும் பொழுது கஷ்டங்கள் குறையும். பூஜ்ஜியமாக வரும் பொழுது வியாதியை நமக்கு அளிக்கும். இந்த பட்டியலை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அசுவனிக்கு 2 0, ரோகிணிக்கு 2 3 0, புனர்பூசம் 2 0, பூசத்திற்கு முதல் 0, ஆயில்யம் 3 0, மகம் 2 0, ஹஸ்தம் 2 0, சித்திரை 3 0, விசாகம் முதல் 2 0, மூலம் 2 3 0, திருவோணம் 2ஆம் இடம் 0, சதயம் முதல் 0 3ஆம் இடம் 0, பூரட்டாதி நடுவில் 0. இந்த பூஜ்யங்கள் இருக்கும் மாதங்கள் 4 மாதங்கள் வரை கஷ்டம் அதிகமாகவும் வியாதியையும் கொடுக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஜென்ம நட்சத்திர பலன்களை நாம் பார்க்கிறோம். அசுவனி ஸ்தான லாபம், பரணி ஸ்தான லாபம், கார்த்திகை ஸ்தான லாபம், ரோகிணி ஸ்தான லாபம், மிருகசீரிசம் ஸ்தான லாபம், திருவாதிரை ஸ்தான லாபம், புனர்பூசம் ராஜகோபம், பூசம் ராஜகோபம், ஆயில்யம் ராஜகோபம், மகம் ராஜ வெகுமானம், பூரம் ராஜ வெகுமானம், உத்திரம் ராஜ வெகுமானம், ஹஸ்தம் ராஜ வெகுமானம், சித்திரை ராஜ வெகுமானம், சுவாதி ராஜ வெகுமானம், விசாகம் அனுசம் கேட்டை தனநாசம், மூலம் பூராடம், உத்ராடம், திருவோணம், அவிட்டம், சதயம் தனலாபம், பூரட்டாதி ஸ்தான சலனம், உத்திரட்டாதி ஸ்தான சலனம், ரேவதி ஸ்தான சலனம். இவ்வாறு நாம் கந்தாய பலனை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது. ஸ்தான லாபம் என்றால் நல்லபடியாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராஜகோபம் என்றால் அரசாங்கத்திற்கு நாம் பகையாகுதல். ராஜ வெகுமானம் என்றால் அரசாங்கம் மூலியமாக நமக்கு கிடைக்கும் வருமானம். தனநாசம் என்றால் நம் பொருள் நம் கைவிட்டு போவது. தன லாபம் என்றால் பொருள்கள் நம் கைக்கு வந்து சேர்வது. ஸ்தான சலனம் என்றால் இருக்கும் இடத்தில் பிரச்சனை உண்டாகும். இவ்வாறாக கணித்து கொள்ள வேண்டும். வாக்கிய பஞ்சாங்கப்படி இவ்வாறு இந்த ஆண்டு நடக்கும் பயிற்சிகள்
முதலில் பெயரப்போவது ராகு கேது பயிற்சி. சித்திரை 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை அன்று ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் பெயர்ச்சி அடைகின்றார். இரண்டாவதாக இந்த வருடம் குரு பெயர்ச்சி. சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று 11/5/2025 அன்று ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். விசுவாசு வருடம் சனி பகவான் பெயர்ச்சி 6/3/2026 வெள்ளிக்கிழமை மாசி மாதம் சனி பகவான் பெயர்ச்சி நடைபெறுகிறது. கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கின்றார் சனி பகவான். இந்த ஆண்டு நடைபெறும் கிரகணங்கள் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். இந்த இரண்டில் சூரிய கிரகணம் நம் நாட்டில் தெரியாது. சந்திர கிரகணம் 7/9/2025 ஆவணி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று முதல் சந்திர கிரகணம் தெரியும். இரண்டாவது சந்திர கிரகணம் 3/3/2026 மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு தெரியும். இந்த ஆண்டில் அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 4/5/2025 அன்று அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. அக்னி நட்சத்திரம் முடிவு வைகாசி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை அன்று 28/5/2025 அன்று அக்னி நட்சத்திரம் தோஷ நிவர்த்தியாகி முடிவடைகிறது.